இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த 75 வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து ஏன்னா அந்த வீட்டுல நான் பூஜை பண்ணிருக்கேங்க. அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. இளையராஜா வீடா? ஐயா நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஆமா, அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் விகடன் அந்த வீட்டில் வந்து எல்லாரும் வந்து கிளின்னு கிழிப்பாங்க. அது ரொம்ப கிழிச்சு போட்டது நம்மளுக்கு தான். Rajinikanth a good actor? I don't know. Without slow motion, I don't know if Rajinikanth can exist. I don't know. நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். See Rajinikanth walking in slow motion for the half of the film without doing anything. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையா என்ன பேசுறாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு, அவரை கூப்பிட்டுக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ படிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இந்த 75 வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் குமார. யார் இவரு? இவரு பயங்கர ஆள் தான். யாரு இவரு? ஏதோ டைரக்டர் பேர் ஏதோ ஒன்று. இவரு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஆள் தான். என்ன பண்ணாரு அந்த பொண்ணு? இவர் இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. நடிக்கிறாரா? நடிக்கலாம் இல்ல, சொல்லி கொடுக்குறேன்னு இந்த மாதிரி கேட்க மாதிரி. ராம கோபால் இருந்தோம் தெரியுங்க. பாவம். இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேர்ல போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் சொன்னாரு, என் பாத்தீங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் தேவையா? சும்மா எதுக்கு அதான் கொடுக்குறாருன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி அவரு. கடவுளே நம்மள கோச்சுக்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அப்ப காசு கொடுக்கணும்ல அதுக்கு, அதான் பிரச்சனை உங்களுக்கு. அதாவது எங்கெங்க எது எடுத்தேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி எடுத்தேன், எப்படி வந்து இது பண்ண அப்படின்னா, இது சீன் தேவையா? சீன் இல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ ஏன் அசிங்கி இத மனுஷராணி? நான் அவரோட வீட்டுல வந்து லிட்டரலா வளர்ந்துருக்கேன். ஏன்னா ஜோதிக்கு அப்படி பாக்குது, எங்க அம்மா அப்படி நடிக்கிறாங்க, இத படத்துல நடிக்காத விட்டு போயிட்டாங்க நினைச்சிருப்பாங்களா? படத்துல போட்டிருந்தா கூட சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும். வேண்டாம், அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். நான் உன்கிட்ட சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? சொல்லுங்க. என்னென்ன சொல்ல போறீங்க? குணா சாங் வந்தது, மஞ்சுமெல் பாய்ஸ், அது மேல கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேல போடுறாங்க. அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, ராஜாப்பா நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனா வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு. நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டுல நான் பூஜை பண்ணிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டுல லாக்கர் சாவி வந்து ஜீவம்மா கையில வாங்கி போய் நகை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளவு தூரம் நான் அந்த வீட்டுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியல. அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல அங்க இருக்கும்போது மருமகளா போக வேண்டியது மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது.
அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லிருக்கேன். மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. யாருக்கும் பேட்டி கிடையாது, உங்களுக்கு கிடையாது, போய் சொல்லுங்களா. இப்ப சூர்யா என்னன்னா அவங்களுக்கு படிப்பு இது இல்லை. வேற. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக்கா வந்து நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர். ஆமாங்க, அவர் எப்படிதான் சொன்னாரு. அது ஓகே. யாருக்கு அந்த report? சமகாண்டில் இருப்பாங்க. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாம் நிறைய ஐயோ. அந்த இன்டர்வியூல படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் உங்க தகுதிக்கு நீங்க அப்புறம் எதுக்கு வரீங்க? தராம இருங்க. நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு படம் காட்டு 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு வெயிட் பண்ணலாம் 1 hour 2 hour படத்துல நினைச்ச மட்டும் தான் நடிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல எல்லாம் என்ன பேசுறாரு இவரு? காலேஜ்ல நடிச்சிருக்கேன், ஸ்கூல்ல தான் அடிச்சிருக்கேன். ஸ்கூலு காலேஜ் எல்லாம். ஆமா. கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. உடம்பு சரியாத மாதிரி. யார் பாந்தது காட்ட மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. பொறாமையில வயிற்றுல பேசாத, உனக்கு திறமை தான், நீ திறமையை காட்டு. ஏய் என்னடா, என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? கூட ஆக்டர் ஆயிருக்கேன். அவர் கூட ஏதோ திறமை இருக்கு. ஜர்னல் படத்துல நெஞ்சு ஈத்து கூட்டு கண்டோம். பயங்கர ஃபார்ம்ல இருக்கா ரிப்போர்ட்ரு. அடி போல வந்துட்டேன். ஓகேங்களா, என்ன ரீசன்னா நான் வந்து 500 சேனலுக்கு மேல இன்டர்வியூ பண்ணிட்டேன், நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆயிட்டேன். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவாளி உன் மேல எல்லாரும் பொறாமடா. திருப்பி சொல்ல வரேன், பொறாமைனால இப்ப லேட்டஸ்டா நீங்க எல்லாரும் மரியாதையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து நீயாளா ஒரு சிலர் பண்ற தப்புனால எல்லா மீடியாவுக்கும் கெட்டு போகுது. இந்த பைத்தியம் எப்ப தெரியும் டாக்டர்? இது பைத்தியம் இல்லம்மா, நினைவு தப்பி 10 வயசுக்கு போயிட்டேன், அவ்வளவுதான். நடிப்பு அசுரத்தனமான நடிப்பை கூடிய விரைவில் தமிழ் திரையுலகங்கள் பார்க்கும். எல்லாரும் மூக்கு மேல வரல வச்சு பாக்குற லெவல் நம்மளோட நடிப்பு திறமையோ நடிப்பு மூலமே மூக்கு மேல நீங்க பெரிய ஹீரோக்கே போட வாடமா. அப்புறம் நீங்க கமல்ஹாசனே பொளக்குறாங்க. நல்ல கேள்வி. நான் எனக்கு இந்த நிலைமை கேள்வி. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? சிஎம் பதவி எதுக்குங்க சார்? என்னன்னு பேசாம இருக்கீங்க? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. மறுபடியும் சார் சாரி கேக்குறீங்க? தெரியாம சாரி கேட்டேன். சாரி. நீ எப்ப சாரி கேக்குற? நான் சொல்ல வேண்டிய சாரி எங்க அப்பா சொல்லிட்டாரு. சாரி மேடம். ஓஹோ, மரத்து மேல ஏறாத, மரத்துல ஏறாத, இறங்கு. நல்லா குற்றம் சொல்ல வேண்டியதா இங்க வந்து ஏன் வச்சிருக்கீங்க? அனில் நிரூபிக்கிறாங்களா? இல்லாம அப்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் அதான் சொல்றல, ரொம்ப அந்த கமெண்ட்லாம் போட்டு எல்லாருமே என்ன சொல்றது வஞ்சி புகழ்ச்சிமாங்கள, அது கிட்டத்தட்ட அவருக்கு அது புரியல. அவர் எல்லாம் உண்மையிலேயே நம்ம நல்லா நடிக்கிறோம் அப்படின்னு. இப்போ சில பேர் பாடுறாங்களா, சில பேர் பாடுறது டான்ஸ் ஆடுறது அவங்க நினச்சிக்கிறாங்க நம்மளாம் நல்லா ஆடுறோம் நல்லா பாடுறோன்னு.
அது அதான் சொல்றேன், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அது அழகா தெரியும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பப்ளிக்கா பார்க்கும்போது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தானே சொல்லுவாங்க. ஆமா, உண்மைதான். நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், அதை ரெக்கார்ட் பண்ணி நம்மளே திருப்பி இல்ல கேட்கணும், பயமா இருக்கும். கமலஹாசனோட ஆக்டிங், அவர் இப்படிப்பட்ட ஆக்டரு, அவரோட இதெல்லாம் எப்படி இருக்கும் எல்லா படமும். இப்போ அந்த கடைசியா வந்த படத்துக்கு என்ன அடி அடிச்சாங்க, அந்த மாதிரிதான் இவரு. புரியுதா இல்லையா என்னன்னே முன்னாடி தெரியும். அப்படி நடிச்ச படத்துக்கு பாராட்டும் செஞ்சாங்க. ஆனா இப்ப என்ன படமோ அதுக்கு இல்ல அதாவது நீ அவ பயங்கரமா நடிக்கிறதுக்கே இந்த நிலைமைனா, இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறாருதான் எனக்கு தெரியல. நடிக்கிறது அதுவும் ஏதோ இப்ப 1000 ரூபாய் இப்ப 2000 ரூபாய்க்குலாம், அதாவது குட்டி குட்டி சீன்லாம் நடிக்க மாட்டாரமா. நடிச்சா 30 லட்சம் ஆக்டருக்கு தான் அடிப்பாராம். வாய்ப்பே கிடையாது. இப்படி பண்ண இல்ல கூப்பிடவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ நல்லா நடிக்கிறவங்கள விட்டுட்டு இவரை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறதுக்கு யாரும் இவரை நடிச்சு அதை போய் தேட்டர்ல போய் எனக்கு தெரிஞ்சு பவர் ஸ்டார்லாம் ஓரளவுக்கு நல்லா நடிக்கிறவர் தான். நிறைய படம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு படத்துல ஏதோ ஒரு கவன் நினைக்கிறேன், அதுல நக்கல் பண்ணுவாங்க அவரை வச்சு. அதுல எவ்வளவு அசால்ட்டா அவர் காமெடிலாம் பண்ண மாட்டார் அந்த படத்துல. அசால்ட்டா ஒரு டைலாக் சொல்லிட்டு போற, அதுவே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதான் சொல்றேன்ல, அது ஆக்டிங் வந்து அவர் வாண்டடா காமெடி பண்ணணும்னு பண்ணி நிறைய நடிச்சாரு. சீரியஸா ஒரு ஹீரோவா பண்ணாரு, அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த மாதிரி அவர் கூட ஓகே. இது உண்மையிலே எதுவும் சும்மா ஏதோ கத்தியில குத்துற எத்தனை வாட்டி தான் குதிக்கிட்டே இருப்பாங்க அவரை. அதாவது வனிதா அவங்க சொன்னது வந்து மர்மலா போயிருச்சுங்க. அது என்ன நடந்ததோ நமக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் தப்பிச்சுட்டு அந்த குடும்பம் என்னன்னு தெரியல. இல்ல உங்களுக்கே தெரியும், நாம அவர் தான் கொடுக்குறாரு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அவரோட பாட்டு வைக்கிறது. நம்ம அந்த அளவுக்கு பழகி இருக்கோம், நமக்கு தரமாட்டாங்கன்னு அப்படி நினைச்சிருக்காங்க அவங்க. இந்த படத்துக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. சின்ன படம் தானே. ஒரு படம் இந்த படம் எல்லா இடத்துலயும் இறங்கியிருக்காரு. 1-2 இங்க சென்னையில மட்டும் மேக்சிமம் இறங்கியிருக்கோம். அவங்க ஜோவிக்கா தானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அதான் கண்ட சீன்லாம் தேவையா அதுக்கு ஒண்ணுமே ஒரு அளவும் புரியாம அது என்னதே அடிக்குது. தேவையில்லாத அதான் வாங்க கொடுக்குறாரு தெரியுது, எதுக்கு அப்புறம் அதை போடணும். ஆமா ஆமா, நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்